வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம ஓண சத்யால அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓலனும் கூட்டுக்கறியும் தான் நம்ம பண்ண போறோம். நான் அதுக்கு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயே காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டாச்சு. நம்ம தேங்காய் பால் முதல்ல ஒரு தண்ணி பாலும் திக் பாலும் எடுத்து வச்சிருக்கோம். தண்ணி பால்லயே நம்ம வேக வச்சுக்கலாம். பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தண்ணி பால் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் அது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கூட்டுக்கறிக்கு வாழைக்காயும் சேனக்கிழங்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். நாம மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, மிளகு பொடி, தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருவோம். வேகட்டும். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம 2வது பால் விட்டுருந்தோமா, காராமணியில கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். வெள்ளை காராமணி, அதை சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். காராமணியும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப நம்ம திக் தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துலாம். இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது. தேங்காய் பால் சேர்த்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடே போதும். இப்போ மேலாக அப்படியே கருவேப்பிலை போட்டு, இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல கருவேப்பிலையை போட்டுட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஸ்பூனுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இது மாதிரி அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே விட்டுருவோம். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பெல்லாம். இப்போ இந்த பக்கம் கூட்டுக்கறி பார்த்துடலாம். நல்ல சேனக்கிழங்கும் வாழைக்காயும் நல்லா வெந்தெடுத்து, இதுக்கு கொண்டக்கடலை உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 1/2 கப்பு தேங்காய் சீரகம் அரைச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிச்சு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். கூட்டுக்கறிக்கு இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, இது கூடவே தேங்காய் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டுருக்கு. இதை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்முடைய கூட்டுக்கறி ரெடி. ஓலனும் ரெடி. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலா என்ன ரெசிபின்னு பார்த்திருப்பீங்க. ஓலன் அப்புறம் கூட்டுக்கறி ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.